பாக்கு மாட்டின பல்லும் தூள மாட்டின கல்லும் ஒண்ணுதாங்க. நிம்மதியா எதையும் மெல்லவும் முடியாது, நினைச்ச வேகத்துல செல்லவும் முடியாது. நான் சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி. கொள்கைன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் எந்த பக்கமே நகர விடாம கொடசல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவங்க ஆதரவு பெற்ற அரசாங்கங்கள் பிற்காலத்துல கலகலத்து போனதை ஒரு பெரிய பட்டியலே போடலாம். மன்மோகன் சிங் ஜி இருந்தார்ல, அவரை இப்ப எழுப்பி கேட்டாலும் கதறன்னு கதறிடுவார். தன்னுடைய வழக்கமான வேலையை தான் இப்பவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட், குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். கூட்டு வச்சு நல்ல டேஸ்டா ஜனங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு ஜோசப் விஜய் அவர்கள் நினைச்சாலும் எல்லா காயும் ஒரு சட்டியில கொதிக்கட்டும், நாங்க மட்டும் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் தோழர் சண்முகம். முன்ன போனா கடிக்கிறாரு, பின்ன போனா உதைக்கிறாரு. ராஜ்யசபா எம்பி சீட் கிடைச்ச சந்தோஷத்துல காங்கிரஸ்காரர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அறிக்கை விட்டார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பா தன்னை ராஜ்யசபா சீட்டுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு அவர் நன்றி சொன்னார். தாவேகா, விசிகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கட்சியோட 2 கம்யூனிஸ்ட் பேரையும் அதுல தெரியாம சொல்லியிருந்தார். நாங்களும் கூட்டணியில இருக்கோம்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு மாங்குன்னு குதிச்சுட்டு வந்தாரு தோழர் சண்முகம். கூடவே ஒரு வார்த்தை சொன்னாரு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவு கேட்டு காங்கிரஸ்ல இருந்து யாருமே கம்யூனிஸ்ட் அப்ரோச் பண்ணலையா, அதுதான் அவருடைய ஆதங்கமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில இவங்க காங்கிரஸ் பக்கத்திலேயே உட்காருவாங்க, ஆனா இங்க மட்டும் காங்கிரஸ் பார்த்தா முறைச்சிட்டு போவாங்க. விஜய் கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க, ஆனா திமுக கொள்கையையும் தாங்கி பிடிப்பாங்க. அட, அதிமுக போன தேர்தல பிஜேபியோட கூட்டு வச்சிருச்சாயா, அதனால அந்த கட்சி மேல பயங்கரமா தீட்டுப்பட்டுருச்சாயா. திமுக இருந்தே உடஞ்சுதான் வெளியில வராங்கன்னாலும் அது எப்படி வேலுமணி சண்முகம் ஆதரவை விஜய் கேட்டு வாங்கலாம், உங்களை சேர்த்தா நாங்க வெளியில போறோம் அப்படின்னு அடுத்த குண்ட போட்டார். சென்ட்ரல்ல காங்கிரஸோட கூட்டணியில இருப்பாங்களா, ஸ்டேட்ல திமுகவோட கூட்டணியில இருப்பாங்களா, ஆனா விஜய் கட்சியை ஆதரிப்பாங்களா. இது முரண்பாடு கிடையாதா, ஆனா கட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு விஜய் அதிமுக உள்ள சேர்த்தா அது முரண்பாடாம். சொன்னல, பாக்கு மாட்டின பல்லு ஷூக்குள்ள கல்லுன்னு, இதேதான். நல்லா கவனிச்சீங்கன்னா தோழர்களுக்கு மக்கள் நல்ல விட கொள்கை கேத்துதான் பெருசு. தண்ணிக்காக தவிச்சு தடுமாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. பக்கத்துல இருக்க கேரளா முல்லை பெரியாறுல இவ்வளவு தொல்லை பண்ணுதேன்னு கேட்டா இப்ப இல்ல, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கும் போது இங்க இருக்க தோழர்கள் ஏதாவது வாய் திறந்தாங்கன்றீங்க. திருவிளையாடல் தருமி மாதிரி எனக்கு கேள்விகளை கேட்க மட்டும் தான் தெரியும், பதில் தெரியாது அப்படிங்கிற கேஸ் இவங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமையை தொடரும்னு அமைச்சர் சொல்றாரு. ஓங்கி ஓங்கி கை தட்டாரு தோழர் சண்முகம். இவங்க கை தட்டுறாங்கன்னு வண்டியை கண்ணாபின்னான்னு ஓட்டினா மொத்தமா வண்டியை கொண்டு போய் பள்ளத்துல தள்ளிடுவாங்க. முஸ்லிம்களுக்கும் வேண்டாம், இந்துக்களுக்கும் வேண்டாம், நடுவுல நல்ல ஒரு தீர்வை யோசிங்க. கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி சமய நல்லிணக்க ஜோதின்னு ஏன் புதுசா அங்க ஒரு தூணை கட்டக்கூடாது? முஸ்லிம்களும் இந்துக்களும் சேர்ந்து மத அடிப்படையே இல்லாத ஒரு ஜோதியை ஏத்தட்டும். அதோட சேர்ந்து இந்துக்கள் அவங்க விரும்புற தூண்ல போய் கார்த்திகை தீபத்தை ஏத்தட்டோட நிக்க கூடாது. மலை மேல இருக்க தர்கால இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நடத்தணும். இப்பவே ஜோசப் விஜய் அவர்கள் கூப்பிட்டு முன்னாடியே பேசினா ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தலாம். பிரச்சனை பண்ற கலவரக்காரர்களையும் மத அடிப்படையில கட்சி நடத்துறவங்களையும் சேர்க்கக்கூடாது. மதத்தில் அரசியலை நுழைக்க மாட்டோம், மதம் தாண்டிய சகோதரர்கள் நாங்கள் அப்படிங்கிறது தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த குழுவினர் போட்டுட்டு போற கோஷத்திலயும் இருக்கணும், தாங்கிட்டு போற அட்டையிலையும் இருக்கணும். தாவேகாவும் இதுல பூந்து ஓட்டு அரசியல் பண்ணாத அப்படிங்கிற உத்தரவாதத்தை முதல்வர் அவர்கள் கொடுக்கணும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்ல, அப்பா கம்யூனிஸ்டுங்களா கட்டாயம் நீங்க வந்துடாதீங்கப்பா, மதவாத சக்திகளை ஒழிப்போம் அப்படிங்கிறது தான் முதல்வருக்கும் கம்யூனிஸ்டுக்கும் காமன் அஜெண்டாவா இருந்தா இதை மட்டும் பண்ணி காட்டுங்க பாப்போம். இந்தியாவுக்கே உதாரணமா இருப்போம்.